ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேணாம், வேகாது. அதனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சிருந்த எல்லா கத்திரிக்காவும் இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப ஃபுல்லாக குழையிற மாதிரி வேக வைக்க வேண்டாம், முக்கால்வாசி வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வதக்கும் போது நல்லா இருக்காது. இது வெந்துட்டுருக்க டைமில் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. மிளகாயை தவிர நம்ம இதில் காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீறி விட்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம அதிக நேரம் வேக வச்சோன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும், நம்மளுக்கு வதக்கிறதுக்கு சரியாக இருக்காது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நீங்கள் கையில் எடுத்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 75% மட்டும் வெந்திருக்க மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு கத்திரிக்காய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அதை காட்ட மறந்துட்டேன். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காவை உப்பு சேர்த்து தான் நல்லா வேக வச்சுருந்தோம். அதனால் பார்த்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து பிரட்டிக்கோங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி நான் மூடி திறந்துட்டு ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுட்டேன். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி சூப்பராக வந்துருச்சு. மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நான் அது ஃபுல்லாக சேர்க்கலை, பாதி அளவு தான் சேர்த்தேன். அதுவே இது கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாக தேங்காய் சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம எடுத்திருந்த தேங்காயில் இவ்வளோ தேங்காய் நம்மளுக்கு மிச்சமாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது புளிக்குழம்புக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக புளிக்குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.